ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான். இன்றைக்கி வந்து நான் வந்து பண்டிட் ரவிசங்கர் ஜியோட அந்த ஆஷ்ரமம் வந்து நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டர். இது வந்து பெங்களூரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மெடிடேஷன், யோகா இந்த மாதிரி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அங்கே ப்ரோக்ராம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அது எப்படின்னா ஸ்டே பண்ணி ஒரு 2 நாள் இல்லை ஒரு வாரம் வந்து அங்கே தங்கியிருந்து அந்த ப்ரோக்ராமை கற்றுட்டு போகிற மாதிரி பசங்களுக்கு மட்டும். இங்கே உள்ளவே பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் சென்டர், அதுக்கப்புறம் வேத பாடசாலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. இது பெங்களூர் மைசூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா கனகபுரா அப்படிங்கிற பிளேஸில் வந்து நம்ம இதை பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம ஆர்ச்சுள்ள என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்கே பார்க்கிங்க்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்துடுச்சு. நம்ம வந்து உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரான இடம். நீங்கள் வந்து பெங்களூர் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒன் டே ட்ரிப்பாக நீங்கள் வந்து இதை சுற்றி பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து ஏக்கர் கணக்கான இடம் இருக்குது. நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு அவங்களே வந்து பஸ் கூட அரேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துக்காக நம்மளை வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டு காமிச்சிட்டு வராங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்காக நம்ம இங்கே வெயிட் பண்ணுறோம். இங்கே பார்த்திங்கன்னா உள்ளேயே உங்களுக்கு வந்து நிறைய வந்து துணிக்கடை, அது மட்டும் இல்லாத ஆயுர்வேதிக் இந்த மெடிசின்ஸு, சோப்பு, ஷாம்பெல்லாம் விற்கிற கடை, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பாட்டு கடை, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது உங்களுக்கு உள்ள. நீங்கள் உள்ளுக்குள்ளே சுற்றணும் அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துக்குமே நடந்து போயிட்டு நடந்து வரா மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய இடம். அதனால் வந்து உங்களுக்கு வேறு எந்த காருமே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த பார்க்கிங்கில் நம்ம போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஃபுல்லாக நடந்தே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். என்டர் ஆனதுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து குரு பாதுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஷேப் வந்து அந்த பாதத்தோட ஷேப் மாதிரியே இருக்கும். இங்கே நிறைய வாத்து அதை மாதிரியெல்லாம் அந்த பாண்டில் வந்து நம்ம பார்த்தோம். ஈவினிங் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபவுண்டெயின்ஸ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. ஈவினிங் மேலே ஃபுல்லாக இடமுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ்லாம் போட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்லியே உங்களை வந்து கைட் பண்ணுறதுக்கு 2-3 பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி மேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன இடம் வந்து பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ரிசப்ஷன். அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போயிட்டு இப்போ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அடர்ந்த மரம், அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இடம் பச்சை பசேர்னு. நம்ம போன டைமிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான டைமிங். அதே மாதிரி மார்னிங் வந்து 8 to 9 போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க. அதே மாதிரி 12:30 to 2:30 நினைக்கிறேன் நம்மளுக்கு வந்து லஞ்ச் யாரெல்லாம் அந்த டைமில் போகிறோமோ எல்லாருக்குமே வந்து லஞ்ச் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவுமே எத்தனை தடவை நீங்கள் வேணாலும் போய் வாங்கி சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்டியாக லஞ்சும். இது வந்து அங்கே ப்ரோக்ராம் ரெட்ரீட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் தனியாக டைனிங் ஹால் இருக்குது. இது வந்து நம்ம மாதிரி விசிட்டர்ஸ் வரவங்களுக்கு தனியாக வந்து பின்பக்கமாக ஒரு ஷெட்டு போட்டு அதில் தான் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஜி ஒன்று, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் இந்த கடின்னு சொல்லுவாங்க மோர் குழம்பு, அந்த மாதிரி அதுவுமே கொடுத்தாங்க. ஃபுல்லாக சாத்விக் ஃபுட்டு தான். இங்கே உங்களுக்கு வந்து வெங்காயம், பூண்டு எதுவுமே இல்லாததான் இருக்கும். அதே மாதிரி நைட் டைம் நீங்கள் டின்னர் டைமில் வந்தாலுமே உங்களுக்கு வந்து டின்னர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா லன்ச் சாப்பிட்டு நீங்கள் வாங்க, பஸ்ஸில் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போய் எல்லா இடமுமே சுற்றி பார்க்குறோம் அப்படின்னு சுற்றி காமிக்கிறோன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் ஏறியாச்சு. ஸோ அவங்க வந்து வேத பாடசாலை, அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு டெம்பிள், இது எல்லாத்துக்குமே நம்மளை வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அந்த யோகாலாம் பண்ணக்கூடிய விசாலாட்சி மண்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சொற்பொழிவெல்லாம் அங்கே தான் வந்து நடத்துவார் அந்த சுவாமிஜி இருக்கும் போது, ரவிசங்கர் இருக்கும் போது. நாங்கள் அன்றைக்கி போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் அங்கே தான் இருந்தார் சென்டரில். ஈவினிங் 6 o'clock மேலே உங்களுக்கு சத்சங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது பார்க்குற அளவுக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் கிளம்பிட்டோம் அன்றைக்கி ஈவினிங்கு. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நர்சரிலாம் கூட இருக்குது. இவங்களே வந்து செடியெல்லாம் கல்டிவேட் பண்ணி நம்மளுக்கு வந்து தராங்க. இதை நம்ம வந்து வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோசாலாவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தூரத்தில் குதிரை இதெல்லாமுமே இவங்க வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்மளை அந்த டூரில் வந்து அந்த பஸ்ஸில் வந்து நம்மளை இந்த கோஷாலாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து A2 மில்க் வச்சு இங்கே இருக்கிற மாட்டுலேருந்து கறந்த பால்
பால்லேருந்து தயிர், லஸ்ஸி, அதுக்கப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விற்கிறதுக்கு ஒரு கடை இருக்குது. அந்த கடையிலையும் நம்ம போயிட்டு நமக்கு வேண்டியதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி பஸ் ஏறணும் அப்படின்னா நம்மளை வந்து சும்மா வந்து ஒரு குட்டி யோகா செஷன் மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு 1 hour இருக்கும். அதை அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல் டூர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம நடந்தே அந்த கோவில்களில் போய் பார்க்கலாம். சிவன் கோயிலும் அந்த மண்டபக்கும் நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இந்த கோஷாலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய மாடு, 5000க்கும் மேற்பட்ட மாடு இருக்கும். அது வந்து டிஃப்ரெண்ட் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மாடுகள் ஒன்றொன்றும் பார்க்கறதுக்கு ஒரு விதமாக இருந்தது. அதே மாதிரி காளை மாடு, பசு மாடு, இந்த மாதிரி அத்தனை மாடுகளும் அங்கே வந்து நம்ம பார்த்தோம். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக லேக் வந்து நிறைய நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அவ்வளோ பெரிய இடம் அது. அந்த பஸ் டூரை முடிச்சுட்டு நம்ம வெளில வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈவினிங் வந்து 4 o'clock மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஃபவுண்டைனும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 5 o'clock கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஃபவுண்டைன் போட்டு அந்த வியூவில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ஒரு சூப்பரான இடமா இருக்கும். இங்கே கண்டிப்பாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். 1 day மார்னிங் 10 o'clock வந்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் 6 o'clock வரலும் முடிக்கலாம். கொஞ்சம் கோயிலுக்கெலாம் வந்து டைம் இல்லாத காரணத்தினால போக முடியல என்னால். ஏன்னா நிறைய நடக்கணும் உள்ளுக்குள்ளே. நடந்து நம்ம போகிறதுனால பார்த்திங்கன்னா டைமே பத்தாது நமக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த விசாலாட்சி மண்டபம்ன்ட்டு. இதில் வந்து அவங்க அம்மாவோட பேரை வந்து இதில் வச்சுருக்காங்க. இது பேர் லோட்டஸ் மண்டபமும் சொல்லுவாங்க. இந்த மெடிடேஷன் ஹாலை வந்து இந்த லோட்டஸ் ஷேப்பில் பில்டு பண்ணதுனால இதுக்கு வந்து இந்த பேர் வச்சுருக்காங்க. நைட் டைமில் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாத இங்கே வேத பாடசாலையும் உங்களுக்கு வந்து நடக்குது. நிறைய பசங்களையும் நம்ம வந்து அங்கே பார்க்கலாம். இதுதான் அங்கே இருக்கிற சுவாமி சிவனோட டெம்பிள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.